போட்டிக்கு தராகும் அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதே போல் இத்தனை நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அதே போல் அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஆரம்பத்தில் இருந்து அதிகமான் டீமை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதிகமான் டீம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் முடிவடைந்து 6வது ஆண்டில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். முதல்ல இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அதிகமான சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிகமாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜியோ காலத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இது 6வது ஆண்டில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இப்போ 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்தால் ஜியோ வரதுக்கு முன்னாடி நாங்கள் ரிலையன்ஸ் இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, ரிலையன்ஸ் ப்ராட்பேண்ட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் வந்து எல்லாமே ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கக்கூடிய நெட் அதை வழியாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைபருக்கு வந்துட்டோம். டைம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக டீம் ஸ்டார்ட் பண்ணுறது 5 வருடங்கள் எப்படி கடந்தது அப்படின்னு தெரியல. ஏன்னா தினசரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத யோசிச்சு எங்கள் சேர்ந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தோம். ஒரு யூடியூபராக இல்லாமல், சரிங்களா, யூடியூப்ல தான் இருக்கும் அப்படின்றத தாண்டி வெறுமனே வியூஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ் இதை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை, எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டாக எந்த விதமான சேனலுமே இல்லை. நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வரையும் எதில் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும். தேவையில்லாமல் எந்த விதமான விஷயங்களையும் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்றது ரொம்ப பொறுப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவை, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், அதே போல் போலீஸ் எக்ஸாமாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ரயில்வே எக்ஸாமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கைட் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லாமல் என்னென்ன எக்ஸாம் வருதோ, என்னென்ன எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸாமுக்கும் எங்களால் முடிஞ்ச வரையும் சேனலில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் எங்களுடைய வளர்ச்சிக்கு யார் முழுக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய உழைப்பு, நேரம், அதை தாண்டி உங்களுடைய சப்போர்ட். சரிங்களா, ஒவ்வொரு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெல்லாம் கொண்டு போகிறோமோ அந்த டைமில் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் முடியும் போது 6,73,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வெறுமனே நன்றிகளை மட்டும் சொன்னால் பார்த்தாது. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு டைமும் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன சப்போர்ட் எங்கே சேர்ந்து பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம யோசிச்சு அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நிறைய நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ரயில்வே எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் நாங்களுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் வீடியோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் கண்டென்ட் வேணும் சார், ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணோம். வெப்சைட்டை விட எங்களுக்கு ஆப் இருந்தால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் தான் டெவலப் பண்ணிகிட்டே வந்தோம். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் முடியும் போது நம்ம இந்த நிலையில் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் வந்து எங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்பில் உங்களுக்கு என்னென்ன எங்களால் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே அப்டேட் பண்ணிடணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் 6வது வருடம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சைடில் என்னென்ன கொடுக்க முடியும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு யாரெல்லாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம். அதே போல் குரூப் டி வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டாப் ரேங்க் வாங்கியிருக்கோ அவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் புதுசாக இப்போ ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ அதுக்கு தான் 2 நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். யாரெல்லாம் வந்து நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தோம் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி 25 கொஷின்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை எந்த எக்ஸாம் படித்தாலும் உங்களுக்கு ஆப்பில் டெய்லி 25 கொஷின்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆப் இன்ஸ்டால் பண்ண எல்லாருக்குமே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் எடுக்கலாம். முடிஞ்ச வரையும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலில் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் எக்ஸாம் ஹால் போகும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கள் செல்லுன்னு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள். நல்லா படிக்கக்கூடிய நோக்கம் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்றதா இருக்கும். எப்போ எக்ஸாம் இருந்தாலும் நான் வேலைக்கு போகணும், நான் வெறுமனே அப்படியே இங்கேயே இருக்கிறேன், யூடியூப் ஃபாலோ பண்ணுறேன், அதிகமாக மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நோக்கமாக இருக்கவே கூடாது. அது ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் பிஸ்னஸ் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூபாக இருக்கலாம், வீடியோ கோர்ஸாக இருக்கலாம், டெஸ்ட் பேட்சாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் உங்களுக்காக பேக் எண்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட்டு இல்லை வீடியோ கோர்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்பராக வேணும் அப்படின் போது ஆப் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் உங்கள் சைட்லேருந்து படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லை, சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நியூ புக்கில் வரும்போது எங்ககிட்ட புத்தகங்கள் அப்படின்னு நம்ம பேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூடியூப் ஃபாலோ பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றது உங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் புக் ரெடி பண்ணும்.
ஸோ அதுக்கு எங்களுடைய நன்றிகளை நான் நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாத்தியமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பெரிய டீம்லாம் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய தேவை என்னவோ அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வரையும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இனிமேவும் அப்படி தான் நாங்கள் வேலை செய்வோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பில் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை யூடியூப்ல நம்ம கொடுக்குறதா இருக்கலாம், எல்லாமே பயன்படுத்திக்கும். யூடியூப்ல வீடியோ கொடுக்குறோம். ஸோ வீடியோ வந்து பார்க்குறாங்க, அதோட முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் யூடியூப் பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இந்த வீடியோவில் டவுட் இருக்குது, இல்லை இதை பற்றி டவுட் இருக்குது, எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா எப்பவுமே அதிகமாக டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நம்பருமே நம்ம கொடுத்துருக்கோம். கால் பண்ணி எல்லாருமே எங்கிட்ட பேசியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு வரும்போது யாருமே கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது. சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு எங்க சைடுல என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய டவுட் கேட்பீங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் இதுக்கு படிக்கலாமா இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது எப்படி ஓவர் கம் பண்றது, இது வாங்கணுமா அது வாங்கணுமா அப்படின்னு நிறைய டவுட் எங்ககிட்ட கேட்பீங்க. இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எங்க சைடுல என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பர்லையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல வாட்ஸ்அப்லையும் சப்போர்ட் பண்ணி இதுக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? தனி டீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோதான், சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ 6வது வருடம் அப்படி கடந்து போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு இடங்களும் எப்படி கடந்து போகிறோமோ அதே போல் இது சாதாரணமாக தான் நாங்களும் கடந்து போகிறோம். பெரிய கொண்டாட்டங்கள் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதையும் கடந்து போவோம். எங்களுடைய ஒரே இலக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது எங்கள் சைட்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் தான் பார்ப்போம். அது குவாலிட்டியாக கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா விதமான விஷயங்கள் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வீடியோ கிளாஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண புக்காக இருக்கலாம், இல்லை யூடியூப்ல வரக்கூடிய வீடியோஸாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளான்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கலாம், எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்லையும் இதை அப்படியே தொடருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை என்னோட சப்போர்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு புக்ஸ் தேவை, இல்லை வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் இருக்கும், இல்லை புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குடும்பம் கட்டளை தரும் ஆர்ஷம். நன்றி, வணக்கம்.